இன்றைக்கு விஜயகாந்துடைய அரசியலை முன்னெடுத்துச் செல்வது விஜய். கவினுடைய படுகொலையில் முக்கியமான வழக்கறிஞர்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தான் அந்த வழக்கை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 2வது மாநில மாநாட்டில் கவினுடைய பிரச்சனையை அவர் உதாகரமாக வெடிக்க வைக்கப் போகிறார். 2026 தேர்தல் என்பது இருக்கிற எல்லா கட்சிக்கும் புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வானம் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மாநாட்டில் கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, ஆல்ரெடி கூட்டணியை பத்தி பேசி முடிச்சுட்டாங்க. நிச்சயமாக அந்த கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சிதறுவதற்கு சில நாட்களே இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர் போராட்டம் என்பதும் இந்த கூட்டணியை சிதைக்கிற போராட்டமாகத்தான் இருக்கிறது. ஆகையால் 2026 திமுக கூட்டணி வலுவான கூட்டணி என்பதை வரையறுத்து சொல்ல முடியாது. தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணியை பற்றி அறிவிப்பார். அது மட்டுமல்ல, வேட்பாளர்களையும் அறிவிப்பதற்கான சூழல் இருக்கிறது. நிச்சயம் அதான் அந்த தொகுதிகள் அறிவிப்பதில் இப்போ மும்முனையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் கோவையில் மண்டல மாநாடு ஒன்று நடக்க இருக்கிறது. வேலூரில் தேர்தல் முகவர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மாநாடுகள் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற வேலைகளை தொடங்குவார். ஆனால் முதல் பட்டியலை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வருகிற 2வது மாநில மாநாட்டில் கூடல் மாநகரில் அறிவிக்கிறார். தொகுதி அறிவிப்பு இருந்தா என்ன தொகுதி இருக்கும் சார்? இல்ல, அது குறிப்பாக அவர் 4 திசைகளிலும் குறிப்பாக 16 வேட்பாளர்களை அறிவிப்பதாக எனக்கு தகவல். 4 வேட்பாளர், கிழக்கு பகுதி 4, வடக்கு, தெற்கு, மேற்கு என்று 4 தொகுதிகள் மொத்தம். அதை 4 மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள். அதில் 16 வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான காலச்சூழல் இருப்பதாக தகவல். நிச்சயமாக 16 வேட்பாளர்களை 2வது மாநில மாநாட்டில் அறிவிப்பார். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்ற செய்தி இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி, இந்த 2 தொகுதியும் அவர் குறிவைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் ராமநாதபுரமாக இருந்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது உண்மை. கடைசியா ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை ஃபாலோ பண்றாரா சார்? அவர் ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாரா சார்? அவை வேறு எடுத்துக்கலாமே. அதாவது தமிழ் திரையுலகை மாற்றிய பெருந்தகையாளன். விருத்தாசலம் தொகுதியில் தான் ஒருவனாக வெற்றி பெற்றாலும் அடுத்த முறை நாம் மிக சாதுரியமாக வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 32 எம்எல்ஏக்களை அவர் வெற்றி பெற வைத்து எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் அவர் அரசியலில் வெல்ல முடியாததற்கு காரணம் பெரிய ஜாம்பாவான்களை எதிர்த்து அவர் அரசியல் செய்தார். இன்றைக்கு ஜாம்பாவான்கள் எவரும் இல்லை. ஆகையால் விஜய்க்கு அது எளிதாக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தின் ரோல் மாடல் விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜயகாந்தை போல வீழ்வார் என்று எவரும் கருதிவிடக்கூடாது. இது வெல்லுகிற ஒரு மாபெரும் சக்தியாக விஜய் அவர்கள் ரொம்ப பக்குவமா, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு போகிற போதே பரபரத்து போனீங்கல்ல, வேங்கவேலுக்கு வருவேன்னு சொன்னபோது குடிச்சவனையே குற்றவாளி ஆக்கிவிட்டீங்கல்ல, திண்டுக்கலுக்கு படப்பிடிப்பு போகும்போதே திணறுச்சுல மதுரை. ஆக வெளியில வந்தா பிரச்சனை. அது மட்டும் இல்லை, தம்பி அஜித்குமார் படுகொலைக்கு நீதி வேண்டி சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் என்பது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டம் மிகப்பெரிய உளவுத்துறை சொல்லிட்டாங்க. இது மாபெரும் கூட்டம், மாநாட்டிற்கு விக்கிரவாண்டியில் அந்த கூட்டத்தை விட இது பெரிது என்று சொன்னார்கள். அதனால தான் இன்னைக்கு 30 லட்சம் பேரை கூடல் மாநகருக்கு வருகை தருவதற்கு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் 30 லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆகையால் விஜயகாந்தும் விஜயை அறிமுகப்படுத்துவது விஜயகாந்த். இன்றைக்கு விஜயகாந்துடைய அரசியலை முன்னெடுத்துச் செல்வது விஜய், மாற்று கருத்தில்லை. குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஏற்கனவே பேசி முடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பார்க்கலாம், நேற்று சுதீஷனுடைய ட்விட்டர் பக்கம் மிக சாதுரியமாக ஜெயலலிதாவையும் பிரேமலதா விஜயகாந்தையும் போட்டு அவர் ஏதோ ஒரு பம்மாத்து வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கிறார். காலம் கனியும், காத்திருங்கள், நிச்சயமாக நல்ல செய்தி வரும். நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க சார். நன்றி.